இது காட்டு அங்கே ஒன்றுமே எரியுது எப்படி இருக்குன்னு காட்டு நம்ம நிழல் தவிர வேற ஒன்று தெரியல. இப்படி ஒரு டிராவல் இல்லைண்ணா இது காட்டுக்கு யானை ஓடி அந்த எரி வைக்கிறாரு விட்டு போட்டு 2 பேரும் எவ்வளோ பாரு நீ சொல்ல கொள்ள அவன் திறகிட்டானே பயப்படல கொஞ்சம் பயப்பட அப்படி ஒளிஞ்சு தர நல்ல கத்திய கொண்டு வரல கையில ஒரு போடு தான் பாரு ஆட்டை கொண்டு வராண்டு வெட்டிருக்க வேண்டாம் அவங்களுக்கு ஏன் வந்து நீங்க வெளியில இது ஆடு சத்தம் கேக்குது யாரு வந்தது ஆனா எனக்கு நினைச்ச லண்டன் தான் இந்த வேலை செய்வாங்க விடிஞ்சா பிளைட்டு நைட்டோட நைட்டா வந்து பாயண்ட சொல்லிவிட்டு போறோம் நானும் போவேன் பாய் வெளிநாட்டு படி மாதிரியானா லுக்கா கொங்கோங் போகணும் கொஞ்சம் விஷயம் தான் சி தான் கொங்கோங்கில் இருந்து ஓடுறோம். வெல்கம் டு ஆர்ஜே பீட் கேஜே. ஓகே, பின்னுக்கு பார்த்தா இருட்டாக இருக்கும், முன்னுக்கு பார்த்தா வெளிச்சமாக இருக்கும். நாங்கள்லாம் வந்து கருப்பாக கலையாக இருப்போம். வந்த விளக்கத்தை வந்து சொல்கிறோம். என்ன சொன்னால் இன்றைக்கி திடீரென்னு வந்து நாங்கள் முல்லைத்தீவு உடையார்கட்டுக்கு வந்திருக்கோம். அதாவது தெய்வான பாட்டி இந்த வீட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் முன்கூட்டி எதுவுமே சொல்லாமல் ஏன் சடன் வந்து இந்த நைட்டுக்கு வந்திருக்கோம்னு சொன்னால் அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது. பாட்டிட்டு ஒரு இருக்கு ஆட்டை போறது இல்லடா, ஆட்டை பார்த்து ஒரு பாய் சொல்லிட்டு வர்றதுக்கு. ஓகே, உண்மையில வந்து நாங்கள் பாட்டியோட அதாவது ஒரு நைட் தங்கி அங்கே பாட்டியோட வாழ்க்கையை நாங்கள் எப்படி வாழ்கிறாங்கன்ற அந்த வாழ்க்கை முறையை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டியிருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கு வந்து முதல்ல நைட்டில் போகிறோம் போல நைட்டில் ட்ராவல் பண்ணுறோம் வந்து. ஸோ அது வந்து இங்கே வந்து உடனே போய் பார்க்கணுன்றதுக்காக வந்து நாங்கள் அப்படி வந்த டைமில் இப்போ உண்மையிலே வந்து ஒரு 7-8 மணி தான் இருக்கும். இந்த டைமுக்குள்ளேயே வந்து இவ்வளோ இருட்டி போயிட்டு ஸோ நாங்கள் இப்போ வந்து போகிற வழியை காட்டிட்டு இப்படி இருக்குன்றதையும் காட்ட போகிறோம். எனக்கு வேறு பயங்கர நித்திர கண்டு என்னென்னு சொன்னால் நாளைக்கு வந்திருக்கலாம், ஆனால் வந்த கையோட இன்றைக்கு நைட்டே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அதுக்கு தகலாச்சியா நடிச்சேன் நான். அந்த கஜு ரட்ட கஜு சத்தம்லாம் போட்டுருவாங்க. பக்கத்துல பஸ் கொஞ்சம் பிரேக் அடிக்க நேரம் எழும்பிடு அப்படி இல்ல, பக்கத்துல ஒரு புள்ள இருந்தானே, அதான் படுத்துக்கிறது அடுத்த கண்ணாடி பார்த்து கொண்டு இருந்தேன். நான் பார்த்தேன் கேட்டுவேன் அவனாச்சும் கேட்டு பாருங்க. டேய் இல்ல இல்ல சத்தியம் பண்ணி எடுத்து அவன்மா சரி அந்த புள்ளைய பார்த்து வந்தேன். அந்த புள்ள ஏண்டா நித்திரையில இப்படி சாஞ்சி வந்து சப்போஸ் புள்ள கீழே விழுந்தாலும் தாங்கி பிடிக்கிறது. டேய் நான் எங்கடா நித்திர சொல்றேன் என்கிட்ட பாதி டெக்ஸ்டாம் வந்து சீட்ல இருந்துச்சு, மிச்சம் வந்து இங்க இருந்துச்சு. இவன் வந்து இப்படி பப்பரப்பேன் இருந்தா நான் இப்படி அதுல இருக்கிறேன். அதுக்கு சொல்லி வராரு அதுக்கு அவர் சொல்லி வராரு 2 சீட் இருக்குதா நல்லமா கால் நிறைய கட்டுவோம். முழுசா பாக்குறதுனால நம்ம சேனல புதுசா பாக்குறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். 10 கிலோ அரிசி வைக்கணும் வேணே, குத்தரிசி தானே சாப்பிட்றோம். அண்ணா குத்தரிசி 10 கிலோ பேக் இருக்குதா போட்டு தாங்களே. பருப்பு ஒரு பருப்பு ஒரு அரை கிலோ, நெத்தலி ஒரு 1/2 கிலோ. உங்களுக்கு பள்ளி மிட்டாய், சூப்பி மிட்டாய், லாலிபாப் ஓகேயா லாலிபாப்
ஏன்டா உங்களோட வயசுக்குரிய சாப்பாடு ஒன்றும் இல்லை பிரதர் இங்கே. உங்களுக்கு வயசுக்கு எங்கடதுக்கும் இல்லை, அதான் நான் சொல்லிக் கொள்றேன். எங்கடதுக்கும் இல்லை. உங்கள்ட்ட இல்லாம எங்கள்ட்ட இருக்கேன்னு சொல்லி நாங்கள் பச்சா போய் சொல்ல மாட்டோம். இங்க பாருங்க ப்ரோ என்னண்டு அது எனக்குரியது, உங்களோட வயசுக்குரியது இல்லையே. ம் ஓகே, அரிசி பேக்கு. 10 கிலோ அரிசி நம்ம ஒன்று அரிசி சேரமிங்க. ஓகே, வேற நெத்தலி போட்டுட்டீங்களோ? நெத்தலி 1 கிலோ. வேற ஓ மாப்பட்டி ஒன்று போடுங்க. அங்கே கூட மங்கர் போடுங்க. ஒரு தேயில அந்த 1/4 கிலோ பாக்கெட் அப்படி என்னும், இல்லைன்னா சொரியா இருந்தாலும் 1/4 கிலோ போடுங்க. சொரியா கிடக்கு. சொரியா 1/4 கிலோ போடுங்க. இந்த இருக்கு ப்ரோ, இதை எடுக்கிறேன் நானே. இந்த பள்ளி முட்டை இதெல்லாம் அப்படா தந்து நான் சாப்பிடுறது இது எங்கட வயசுக்குரிய. ஓ அம்மா, பள்ளி முட்டை எங்கட வயசு இல்லை. உங்களுக்கு எத்தனை ஆகியது பாக்கெட் எனக்கு இப்பதான் 11. அப்படித்தானே இருக்கு. இன்னும் முடி மட்டும் தான் வளர்ந்துருக்கு, நான் வளர்ந்துருக்கேனா? அதான் மூளையும் வளர முடியும். அதான் ப்ரோ, அது வளர்ந்துதான் இனிமேல். அது வேற எது என்ன நீங்க பார்த்தது பிஸ்கெட் இருக்கு, பிஸ்கெட் எடுப்போம், க்ரீம் கட். முட்டை அவங்கிட்ட இருக்கு, நாட்டு முட்டை. ஸோ பிஸ்கெட், சோயா, கருவாடு, தேயிலை, பருப்பு, டின்மீன் அண்டு அண்ணன் இது லைபாய் சோப்பில் ஒரு 2 போடுங்க. அதோட சேர்த்து அந்த மோட்டின் ஒரு பாக்ஸ் போடுங்க. ப்ரோ என்ன ப்ரோ என்ன ப்ரோ சொல்லுங்க, என்ன பட்டா போட்டது கொஞ்சம் ஒரு கிழமைக்கு நிற்க போகிறோம் அப்படி சொல்லி நினைச்சிட்டீங்களா? மதியம் வந்து அப்படி நிற்கிறது கிடையாது. ஏன்னா கூட கூட்டி வந்துருக்கலாம், குடும்ப குட்டி படின்னு. இனி அவங்களோட வீட்டில் இருந்து ஃபோனில் எடுத்தாங்கன்னு சொன்னால் அப்பாவை கூட்டி வாங்கன்னு சொல்லுவாங்களே, வேற கூட்டிட்டு போகணும், கொண்டு பிள்ளைகிட்ட அப்பா காட்டணும். பெரிய கஷ்டமா போயிடும். நம்மளை சொல்லி சொல்லி அவனுகள் சில இதுல இருந்து தப்பிக்கானல அது யாருன்ற யாருக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும் ப்ரோ. நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு தெரியும். சொல்றீங்க ரால் தலையில அடுத்தவங்கிட்ட அதாங்காது. பெட்டிக்குள்ள இருந்து வந்தனாங்க ஒரு பெரிய மனுஷன் கேஜி தெரியும். என்ன ப்ரோ சொல்லுங்க. இல்ல பெட்டிக்குள்ள இருந்து வந்தனாங்க, வந்ததோட தீவன பாட்டிட்டு போகணும்ன்றதுக்காக வேண்டி கட்டாயம் போகணும்ன்றதுக்காக நைட் எத்தனை மணி இன்ட்ரோல சொல்லியிருந்தேன் ப்ரோ. நைட் எத்தனை மணி ஆனாலும் தீவன பாட்டிட்டு வீட்டுல ஏறி குதிக்க. அதான் என்ன எடுக்க போறீங்களா? என்ன பிரச்சனைன்னு சொன்னால் வந்து உண்மையில அங்கிருந்து வேகமாக வந்ததுனால நாங்கள் பஸ் இல்லாமல் அந்த பஸ்ஸில் வந்து இங்கே எல்லாரும் ஒரு வாகனம் வந்து மாறி எடுத்துனாங்க. இப்போ பஸ்ஸிலேருந்து வந்ததுனால வர்றது கொஞ்சம் லேட் ஆகிடுது. சாரி, அப்போ நைட் டைம் தான், நைட் ஆகிடுது. பட் இருந்தாலும் பாட்டிக்கு ஏதாச்சும் வேண்டிட்டு போகணுன்றது அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட். ஸோ வந்து வேண்டிட்டு போக போகிறோம். அண்ட் வந்து நாங்கள் வந்திருக்கோன்றது வந்து பாட்டிக்கு தெரியாது. அதுதான் இப்போ நாங்கள் சர்ப்ரைஸ். அன்னை சர்ப்ரைஸ்ன்னு சொன்னால் வந்து சப்போஸ் நம்ம போகிற டைம் அவள் இல்லைன்னா அது நம்மளுக்கு சர்ப்ரைஸ் இல்லாமட்டுலாம் இருப்பாங்க. கடவுளே ஓம் டாப்பா அது வெளியது அதெல்லாம். ஆமா, ஜஸ்ட் ஒரு இதுக்காக வேண்டி பேசினது அதெல்லாம். ஐயோ இந்த தீபான பாட்டி நீங்க இது நாடகம் நடிச்சு எங்களுக்கு எல்லாம் பயந்தே போயிட்டு உண்மை என்ன வச்சாங்களா? சில நேரம் அவ வீக்கா இருக்கிறா பார்த்தா தெரியுது, உடம்பு நல்ல வீக்கா இருக்கிறா. எப்பவும் விளையாட்டா இருக்காது ப்ரோ. விளையாட்டு விபரீதமா உங்கள்ட்ட படிச்சு சொன்னதுக்கே கேட்கறது கிடையாது. கத்தி கடைசியில முதல்ல பிடிக்கக்குள்ள ஒரு திறமையை போகல தெரியுமா? அது கேள்விப்பட்டனியா? அப்படிதான் ஒருத்தன் வந்து அல்சர் நடிச்சியா உண்மையிலே அல்சர் வந்து கத்துனப்போ வந்து அது நடிக்கிறான்னு சொல்லி சொன்ன முடியும். அது எங்களோட ஒருத்தன் வந்து ஒழிஞ்சு எவ்வளோ தூக்கிட்டோம்.
இதை தூக்கலாதாடா. ஓகேவா? ஓகே. ஓகே. நைட்ல தெய்வானப்பட்டியின் வீட்டை நின்று தான் பார்த்துருப்பீங்க. பகல்ல தெய்வானப்பட்டியில வீட்டை போகும்போது வழியும் பார்த்துருப்பீங்க. நைட்ல எப்படி இருக்கு தெரியுமா? எங்களோட கார் லைட் இல்லைன்னு சொன்னாலும் இப்ப ஏதோ ஒரு குகைக்குள்ளால போற மாதிரி இருக்கு. ஒண்ணு தெரியுது. லைட் போறா ரொம்ப குகைக்குள்ளால போற மாதிரி திடீர்னு இப்படி ஒன் பண்ணி யாரும் வந்து தெரியும். தூக்கலாம் அவ்வளோ ஒரு அடியும் அடியும். காரக்காராக்கள் கையெடுத்து கும்பிட்டு போட்டு தள்ளிட்டு போச்சுன்னா சரி. தூக்கிட்டு போயிடும், காரோட தூக்கிட்டு போயிடும் அது. பதில் கொஞ்சம் எப்படி நான் லைட்லாம் ஓடி காட்ட போறேன் உங்களுக்கு பாருங்க. ஒன்றும் தெரியல உனக்கு. சும்மா லைட் போட்டாலும் உனக்கு நைட்ல தெரியாது. எனக்கு இதுக்குள்ள நீ லைட் ஓனேட்டா மொத்தமா போயிடுறா. எனக்கு அப்படி இல்லையமாடா, இந்த லைட் அடிக்கிறதோட லைட் எல்லாம் ஓன்னா கிளியரா தெரியும் இன்னும் கண். இதுக்கு தான் சொல்லுற வௌவால் இறைச்சி சின்ன வயசுல இருந்து தின்னாடா. இப்ப வௌவால் இறைச்சி திண்டு 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 வௌவால் மாதிரி உனக்கு நைட்ல தான் கண் தெரியுது. அவர் அடிப்பா புள்ள தொங்குமான எடுத்து கவரிமான எடுத்து கொடுத்தாச்சு. அவர் ஃபேமிலியில் வந்து உண்மையிலே வந்து கையை போடணும். ஜானே எங்களையும் கூட்டி போங்க சார். நான் தக்கோலும் கொண்டு ரஜினி லைசன்ஸ் இருக்காண்டு இருக்கும் வந்து எட்டி உதைக்க பட்டைக்குள்ள இடமோ அவை சாப்பாடு இப்ப தேவையான பண்ணி நித்ரோய் பாபுவோட வெளிச்சம் கொண்டு போனா பாப்பா என்னடா வெளிச்சம் போகுது. அது சரியா நைட்டோட நைட்டா தெய்வான பாட்டியின் வீட்டில் இறங்கிய கோழி திடரு. சரி நைஷா அவங்க தூங்கிட்டாங்கடா. போய் என்ன பக்கத்துல தட்டி ஆடு கத்திரமே கத்துவோம் போய் என்ன கோழி ஊரமே போய் ஆடு கத்திரமே கத்துவோம். கல்லணிய வந்தாடு எங்க கூவி காட்டு கோழி ஊரமே ஆடு கோழி இந்த சேவலை பட்டோம் நேரம் வரைக்கும் இந்த சேவலை வச்சிருக்கப்படாதே. கோய் இந்த லைட் வெளிச்சங்கள் ஒன்றும் இல்லாம இருக்கைக்குள்ள இந்த விளக்கு வச்சு கொண்டு இப்படி இருந்திருப்பாங்க முதல்ல. வச்சு பாருங்க அந்த காலத்துல. அது அது வசந்தன் கோ காலம் ப்ரோ. எப்படி எப்படி இருந்திருக்கு யோசிச்சு. இப்ப யானை வந்தா கிட்ட வந்தா அப்படி அடிச்சு பாப்பான். இதெல்லாம் இருக்கு தெய்வானப்பட்டி இந்த ஏரியாவுள்ள. அந்த தெய்வானப்பட்டி ஏரியான்னா அவட்ட வீடு தனி இருக்கிறதுனால அங்க இல்ல கடன் ரோட். நான் சொன்னேன் ப்ரோ அப்ப அந்த டைம்ல இதாலெல்லாம் நாங்கள் கடவுளே பயங்கர கஷ்டப்பட்டு ஓடுற ப்ரோ. ஓம் பாய் நீ உருட்டு. அந்த பக்கத்துல போனா பனைமரம் பத்தும், ஏழை பக்கத்துல போனா பச்சை வயல் பத்தும். அம்மா வச்சிருக்கியாடா? 9 வயசு ப்ரோ. அவன் ஒரு வயல நடப்பான். ஒரு வயல நடப்பான். இந்த உயரம் இருந்து ஆக்கள் தூக்கி வச்சிருந்தா உச்சா வரும் சொல்லு. நான் தூக்கி தெரிஞ்சுக்க முதல்வனு. அவருக்கு 36 வயசு இப்ப குறைச்சு போட்டாரு. 2 வயசுல அவனை தூக்கி தெரிஞ்சுக்கிறேன். அம்மாவுக்கு பயமா இருக்கு. நீங்க கதைச்சு கழிச்சு காரங்கையும் கொண்டு சொல்லிடுவீங்க. நீங்க சாவு 100லயும் சாவு. தினேஷ் என்ன கட்டுக்குள்ள போறீங்களா இந்த டைம்ல உண்மை நான் சொன்னேன். நான் வட்ட போறது போறோம். அந்த டைம் முக்கியம் இல்லைங்க. இந்த டைம் எனக்கு பிரச்சனை இல்லை. மண்ட நைட் தானே பாவம். நாங்கெல்லாம் ஆத்துக்குள்ள பிடிச்சாங்க 1 மணி 1:30 தான் ஒளிவிட்டு போறாங்க பீச்சு. பீச் தொழில் இருக்கு. பீச்சு தொழில் இருக்கு. முழம்பு போட்டு சாப்பிடும் பள்ளி சல்லி எறிஞ்சு போட்டு கடுமா தானே எல்லாம் செஞ்சிரு. ஓ அப்பா வலையில பட்டது நல்ல பெரிய முதல்ல மேலால கவுத்த மட்டும் அறுத்து எடுத்துட்டு வலைய விட்டு விட்டு அழகான நண்டு அடிச்சுட்டு வந்து ஒழுங்கான கறி சமைச்சு சாப்பிடல நீங்க. அந்த மாதிரி இருந்து நண்டு குருமா இல்ல ஜெயா முடியும் எல்லாத்தையும் நண்டி நடக்கி
அதை பாட்டி எண்ணெயில பிரட்டி எடுத்துரு சூப்பரா எனக்கு வாயுறுனா அதை பார்க்க நன்னடியே போமா அடிச்சிருக்கேன். நீங்க வந்த ஒரு எங்களுக்கு ஒரு நல்ல ஆரம்பம் இந்த சாப்பாடுல. நீங்க போனா நாங்க அதை மிஸ் பண்ண போறோம். இப்ப நான் போக மாட்டேன் செய்தாரேன், நான் பண்றேன் சாமான் எல்லாம் வாங்கி செய்து இந்த பாஸ்தா இருந்தாங்க. நான் யாரு இன்னைக்கு யாரையும் பாஸ்தா டயட் ஃபாலோ பண்ற பையனுங்க யாரது? டயட் ஃபுட் பாஸ்தாவோ பாஸ்தா எங்க மணி பாஸ்தா என்ன ஹெவியானது பாஸ்தா சொல்லி இடியப்பம் தான் அதுக்கு உண்மையா இடியப்பம் ரொட்டி சாப்பிடலாம். அவனுக்கு இந்த சவுதி சிக்கன் குருமா செஞ்சிருந்தீங்களா அம்மா? சவுதி பாலைவனத்துக்குள்ள போட்டு கொடுப்பாங்க. யாரும் சொன்னேன் யார விரதம் பண்ணி உருட்டுவே. அவனுக்கு சவுதி இதுக்குள்ள ஒரு குப்புசும் கறியும் கொடுக்கணும். மறந்து வைக்கிறா நீங்க மட்டும் இல்ல அவன் தானே அவன் முதல்ல எப்படி நடந்து நாளைக்கு போயிட்டு நீ அவதி பண்ணி அவன் யாழ்ப்பாணம் நடந்து வந்தோம் பிரியாணி அந்த பக்கத்துல மூங்கில அரண்டு ஒன்றிக்கு அதுக்குள்ளாலெல்லாம் தவண்டு நடந்து ஓடி திரிஞ்சிக்கும். நாங்க அந்த காலத்துல உருட்டி கொண்டு ஒரு எங்களோட பாட்டுல நாங்க இதுக்கு நடந்து கூட வந்திருப்போம். ஆண்டிய போல நடந்து வந்திருந்தாலும் வந்து எங்க வீடு எனக்கு எதுங்க நானும் பார்த்து கொண்டேன் ரோட்டெல்லாம் காடாதான் போங்க மரம் இருக்கு போங்க. தெரியுதா மரம் இருக்கணும் முதல் எங்கிட்ட யாரோ வெள்ளையா கொடி விரிச்சு கொண்டு வராங்க. தண்ணி வருதுடா நிறைய. அம்மா ப்ரோ ஏதோ கொஞ்சம் அன்லாக் பண்ணுங்க ப்ரோ. கிளாஸ் அன்லாக் பண்ணுங்க. நம்பர் டேய் பாக்குறதுக்கு பயங்கர மாதிரியா இறங்காதீங்கம்மா. ஒரு மாதிரி ஒன்றும் தெரியலப்பா. சும்மா பயமுறுத்தி வீதியை கிடப்பாங்க. நான் ப்ரோ வர மாட்டேன். அப்பனி நாராயணா கடவுள் காக்கட்டும். நீச்சல் லைட் ஓனி பாடுறோம் பாருங்க, ஒன்றும் தெரியாது. கண்ணுக்குள்ள சாமான என்ன வாடி லைட்டிங் ஒன்றிங்க. தேங்க்யூ. காட்டு அங்கே ஒன்றும் எதிரி இருக்கு. எப்படி இருக்குன்னு காடு நம்ம நிழல் தவிர வேற ஒன்றும் தெரியல. ஒன்று இருக்கிறேன் ஒன்றும் தெரியுது. லைட் பிடிக்க வந்துடுறாங்கடா. லைட்டை பிடிங்கடா. இப்படி ஒரு டிராவலாடா இந்த காட்டுக்கு வந்து யானை ஓடி வந்த எரி வைக்கிறாடு புட்டு போட்டு 2 ரூம் யானை ஓடி வந்து தும்பிக்கை கட்டி பிடிச்சி. நீ இப்படியே நான் காடுகள்ல வீடுகள் வேண்டி சவுண்ட் ஜன்னல் வந்து கண்டுது. நீ சொல்ல கொள்ளாம திறக்கிட்டானே. பயப்படல, கொஞ்சம் பயப்பட. அப்படி ஒளிஞ்சு தர நல்ல கத்திய கொண்டு வரல கையில ஒரு போடு தான் பாரு. சொல்லிருக்காங்க நாங்க வரேன். தெரியுமா சொல்லலையா? எப்படி இருக்கிறீங்களா? ஓ வாங்க போவோம் வீட்டுக்குள்ள. ஆட்டை கொண்டு வராண்டு வெட்டி இருக்க வேண்டாம் அவங்களுக்கு. கத்தி எடுத்து நல்லா
இப்போ வந்து நான் போயிட்டு விளையாட்டு போய் இந்த ஆளை பிடிக்கிறது நல்ல பேச்சு கொடுத்துருக்கீங்களே வரையில நீ கல்லை தானே பச்சை கலர் இறங்கிருக்காப்ப பகல்ல மோத கட்டா நான் சொல்லி வந்து நீங்க நித்திரோன்னா ஷார்ட் ஒன்று அடிச்சுட்டு ஆள் மாறுவோம் வந்து என்னன்னா ஆட்டோ அடிச்சிட்டு நீங்க மாறுறதுக்கு நான் என்ன அதான் பூ பறிச்சிட்டு இருக்குதா 8 ரூபா கத்தி இப்போ வந்து இப்படி தான் ஏன் வந்து நீங்க வெளியில போய் ஆடு சத்தம் கேக்குது யார் வந்தது ஆனா எனக்கு நினைச்ச லண்டன் தான் இந்த வேலை செய்வேன் உண்மை எப்படி இருக்கு ஏய் எவ்வளவு இருட்டா இருக்கு இந்த இருட்டுக்குள்ள வந்து யாராச்சும் வந்தாலும் தெரியாது சரி வாங்க போவோம் அதான் சொல்றேன் இப்ப இந்த இருட்டுக்குள்ள யாராச்சும் வந்து கலவரத்தை எப்படி ஓடணும்னு தெரியாது ஒளிஞ்சு இந்த பக்கத்துல ஒளிஞ்சு லைட் தைரியத்துல ஓடில வந்து வெளியில ஆமா அதிபராசக்தி வில்ல நித்திரை இல்லடா அவன் நித்திரை ஒலிம்பினாச்சு இந்த இடிக்கதை வச்சு படக்கட்டாவல ஒலிம்பினா நீ இடிக்க மாட்டேன் ஓ நானா நானா மாமியானா உடம்புனாடா ஒட்டி ஒலிம்பினாண்டா சரி உங்களோட பூனை குட்டி எங்க வண்டி உள்ளுக்குள்ள புலிக்குட்டி வாங்க சிட் ப்ளீஸ் நான் உன்னை நிறைய பிரச்சனை எடுக்க வந்தீங்க இப்போ ஒரே ஒரு பிரச்சனை எடுத்தான் போறேன் நீங்க கதைச்ச கதையை அவன்கிட்ட மனுஷி பார்த்து சரியா பிரச்சனை பிரச்சனை பேராண்டி எழுப்பதம்மா படுக்கட்டு நல்ல நித்திரை பேரி போடுறாங்க ஒரு தராணி இல்லை சத்தம் போடுறதுக்கே எழுப்பலைன்னா நல்ல ஆழ்ந்த தூக்கி கொண்டிருக்கேன் ஆழ்ந்த தொழில் கொள்ளும் சின்னப்பன் கண்ணப்பன் எழும்பினா இருக்குது ஸ்கூலில் கொண்டு சேர்க்கலையா என்ன சேர்த்துட்டேன் எங்க சேர்த்துருக்கீங்க மூலம் இங்க குறவைகளுக்கு ஏண்டா இந்த ஏன்னா நான் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதம்மா இவனுங்க போன கண்ணனை மதிச்சிட்டாங்க பாத்தீங்களா போன வந்து ஃப்ராங்க் எல்லாம் பண்ணோம் காரணம் என்ன சொல் மரம் செய்ய இயலாது என்னன்னு கேக்குறீங்களா லண்டனுக்கு போன் எடுத்தா கதைக்கவே மாட்டான் லண்டனுக்கு போன் எடுத்த நீங்க காட்டுவோம் நாங்க போன் எடுத்தா கூட போன் வேலை இல்லை நானும் இங்க இருக்கிற யாரக்கா யாழ்ப்பாணத்துல அவ சாவகச்சேரி உங்களோட நம்பருக்கு அடிச்சா லைன் பிசி வேற சார்ஜ் இல்லைண்ணே அந்த சோழ எனக்கு போன் எடுக்கிறது என்ற சட்டவாளை நான் தானே நான் மட்டும் தான் பாட்டி கோல் எடுத்து கேட்கிறேன் டெய்லி ஒவ்வொரு கோல் எடுத்து கேட்கிறேன் இவருக்கு போன் எடுத்து கதைப்பாருங்கிறத நீங்க நம்புறீங்களா சிவா என்ன ஊடி சொல்றது ஒரு நாள் கோல் எடுத்து கேட்கல அம்மா கூட எடுக்கிறது இல்ல என்ன பிரச்சனைண்டா போனால்தான் நிறைய பிரச்சனை வரும் இப்போ நீங்களே சொல்லுங்க போனாலும் நிறைய பிரச்சனை வராதுல வந்து இந்த அம்மா என்ன வந்து நீ போன் பார்க்க கூடாது அப்போ எங்க போனா நேரடியாக தங்க நான் போன் பார்க்கறது போன் பார்க்கறதுல காதலிக்கு மட்டும் நீ போன் எடுப்ப காதலி இருந்தா தானே போன் எடுக்கிறது நம்மளுக்கு ஒரு 15-16 வயது 20 நம்மளுக்கு அடிக்கடி எடுத்து சாப்பிட்டீங்களாண்டா அது கேட்பாங்க இது காடு வீடு போவோம் என்ன செய்யறது காதலிகள பிரச்சனை வரக்கூடாது அந்த போன் யூஸ் பண்ணக்கூடாது நீங்க போன் யூஸ் பண்றா இல்லமோ இல்லையோ போன் கட்டாயம் இருக்கணும் அப்ப என்ன காரணம்னு கேட்டா இப்போ எனக்கு ஒரு வருத்தம் என்கிட்ட ஒரு போன் ஒன்று இருந்தா இப்போ லண்டன் நம்பரோ இல்லை அம்மாச்சின்ற நம்பரோ குண்டப்பாடையோ உங்களையோ இருந்தா டக்குன்னு படுத்துக்கிட்டாவது அமத்திக்காடே எனக்கு இப்படி வருத்தமா இருக்கு என்ன வந்து ஒருக்கா பாருங்கடா என்னாச்சுந்தாங்கடா கேட்கலாம் இந்த போனும் இல்லாம இருந்தா நீ அந்த கரை நான் இந்த கரை என்ன யாரு வந்து பாக்குறேன் நீங்க உங்களுக்கு தெரியாம நிறைய விஷயம் வச்சிருக்காங்க என்ன பிரச்சனைடா போன் வச்சிருந்தா பிரச்சனை பொண்ணு வச்சிருந்தா பிரச்சனை இல்லை போன் வச்சிருந்தா பிரச்சனை பொண்ணு வச்சிருந்தா பிரச்சனை இல்லை அதான் சரியா பிரச்சனை அது சரியான பிரச்சனை நீ சும்மா எங்களுக்கு வெளியில காட்டுற ஆனா என்னத்துக்கு கூட்டி வந்துருக்கிறது இப்ப இதுக்கு நான் வராமல் இருக்கலாம் பாட்டியே ஐயா
ஆசீர்வாதம் உனக்கு எப்பயுமே இருக்குடா. தீக்க சுமங்கலி சொல்லுங்க. தீக்க சுமங்கலி. நீங்க இப்படி சொல்றாலே ஒரு பிள்ளை என்ன திரும்பியும் பாக்குறீங்க. இல்ல நீ என்ன ஆசைப்படுற? இப்ப நீ என்ன நினைப்ப? போன் யூஸ் பண்றதுல பிரச்சனை ரெண்டு, அதெல்லாம் அந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு ஓட்டுறாங்க. போன் யூஸ் பண்றா நீ அசிப்பு இல்லாம எல்லாத்தையும் செஞ்சு விட்டு சத்தமா இருக்காங்க பாரு. லண்டன் சொல்லல, நீ தான் சொல்ற. ஆனா உங்களோட சிரிப்பும் உங்களோட கொண்டாட்டத்தையும் கேட்க கடவுளுக்கு தான் ஆசைட்டு வச்சு இங்க இருக்கும். நான் பறக்கல பார்த்து அந்த ஜன்னல் திறந்தே இருந்தது. நைட் ஃபுல்லா அப்படி திறந்தே நடக்குது. சார பாம்பு எட்டி பார்க்காதா? கொடையம் பாம்பு எட்டி கேட்காது. பாம்பு என்ன பண்ணாங்க எட்டி பார்க்க. இப்படி இருந்தா இப்படி வந்து இப்படி வரும் இப்படி வரும். வராது. காரணம் என்னண்டா அந்த இது இல்ல, காத்து வராது லண்டன். பாம்பு கூட காத்து வெள்ளைக்காக்கணம் பேர் எடுத்து கட்டி வைங்க. வெள்ளைக்காக்கணம் பேர் தெரியும் தானே உங்களுக்கு. அதை எடுத்து 2 இதுல வச்சு அந்த மண் வராது உள்ளுக்கு. அதெல்லாம் பச்சை பழைய கதை. ராவண மீசை தான் வைக்கணும். ராவண மீசை அது முள்ளுக்காக அது வைக்கணும். அந்த மேல் உரையும் கலட்டிட்டு என்னண்டா படுக்க இயலாது. சில நேரத்துல சரங்கள் சாரிகள் எடுத்து கீழே விரிச்சிட்டு 2 பேரும் படுப்போம். பறன் அடிமா என்னத்துக்கு பறன் அடிச்சு வெளியில கிடக்க விரிக்காரங்க அதெல்லாம் நசல். நான் இந்த கதவை சும்மா அடைச்சிட்டு இருக்கிறேன்னாண்டா இவங்களோட அப்பா அங்கே பிறந்த நாள் விட்ட போயிட்டான். என்னையும் தான் வர சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் சரி வராதுன்னு 6 வீட்டையும் போய் சோறு வாங்கி சாப்பிட்டு அங்கே இருக்கு அதெல்லாம் பிடிப்பு வராது. அது நான் தனியே எங்கனையாச்சும் சமைச்சு நம்மட சாப்பிட்டு என்ன வரண்டாலும் அதெல்லாம் எனக்கு ஒத்தே வராது. சாப்பாடு நான் வேலைக்கு பொருளுக்குள்ள கொடுத்தாலும் அப்படியே கட்டி கொண்டாங்க இந்த பிள்ளைகிட்ட கொடுத்துருவேன். கேட்பாங்க என்னண்டா இவங்க அப்பாவும் கேட்பான், அம்மா சாப்பிடலையா? இல்லைப்பா சாப்பாட்டுக்கு நீங்கள் சாப்பிடுங்க நான் குளிச்சுக்கிறேன். வேலைக்கு போகிற காலத்துலேயும் அப்படிதான். ஆனால் இப்பயும் அதே பேசன் தான். இந்த வயதில் இந்த டைமில் வெளியால் ஒரு ஆள் உண்மையாக நாங்களே சம்டைம் போகிறதுக்கு பயப்படுவேன். உண்மையில் வந்துருக்க மாட்டேன். நீ எல்லாம் அப்படி பயமெல்லாம் அப்படி எளிமையை வந்து பார்க்குறாருன்னு சொல்லி இப்போ ஒரு 3 கல்லன் வந்தா இப்போ உங்களால சமாளிக்க முடியுமா? இப்போ சமாளிக்க கல்லன் வந்தா என்னால சமாளிக்க அடிச்சேன்னா செத்து போவாங்க. ஆனால் சண்டித்தனம் வேண்டாம். இப்போ திடீரென்று வந்துட்டாங்க கல்லன் வந்துட்டானா என்ன சொல்லுவீங்க? வந்தா அவருக்கு நைஸா எனக்கு தெரியலானே என்ன கதை சொல்லணும். எங்கப்பா வந்தா அப்படி இப்படின்னுட்டு எங்க ஆயுதங்கள் வச்சிருக்கிறேன்னு பார்த்து முள்ள எடுத்துக்கிட்டு வந்துட்டு என்ன காரணத்துக்கு நீ இங்கே வந்த? தனியே வீடுன்னு உனக்கு தெரியும், வர வேண்டிய அவசியம் இல்லையா உனக்கு? நான் என்ன வச்சிருக்கேன்னு வந்தேன். அடே நான் நைட்டு ஒடேலா 2 அந்த கொரர் மூவி பார்த்துட்டு வழியில் மூத்திரம் போகிறதுக்கு போகலடா வயிற்றுல படுத்தேன் நான். ஓட்டா இப்போ இந்த இருட்டுலாம் பார்த்துட்டு போய் எனக்கு நெஞ்சு வெடிச்சிருக்கு. ப்ரோ ஒப்பிசிக்காரனா மதிய டைம்லயே உள்ள வைத்து போய் என்ன கத்தி தந்தவன் அது அந்த இருட்டு ப்ரோ. எனக்கு அதை மறக்கவே நானே பயந்து வைக்கிறதுக்கு பிறகு சிலிண்டர் கொண்டு எறிஞ்சு எப்படித்தான் அதாவது எங்களோட ஆபீஸுக்குள்ள பட்டப்பாயிலே 6 ஆள் இருக்காங்களான்னு சொல்லி கத்தினோம். சமைச்சு முடிஞ்சது எல்லாத்தையும் கொண்டு வைக்க ஒரு தடவை வச்சுட்டு வந்துட்டாரு. செகண்ட் டைம் போனவர் இந்த கதிர நிழல்ல இந்த கதிர கருப்பு கதிர கிடந்தது அவர் நிழல் அதுல போட்டிருக்கு போல. கத்தி ஓடி வந்தான். என்ன ஒரு நாளைக்கு பாட்டி அனுப்பி தனியே நிக்கணும். இங்க இருக்க மாட்டீங்க ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டீங்க. காலையில வந்து டெட் பாடியை தொங்கிட்டு போய் வெளியே. ஆனா ஒரு காலத்துல இப்படித்தான் இந்த மூங்கிலாத்துக்குள்ளலாம் திரிஞ்சா இல்லை ஒரு காலம் எடுத்து பிடிச்சா ஓடுனா சேட்டு மூங்கில வட்டி கிளியும் சரி அப்படியெல்லாம் திரிஞ்ச காலம். காத்த கண்டாலும் பயப்பட வேண்டியது, காத்தாடியா கண்டாலும் பயப்பட. சாமான் வச்சு எடுத்து முடியாது. அதெல்லாம் சொன்ன அந்த காலம் வசந்தங்கோ காலம் அந்த காலத்துல பாத்தீங்களா எந்த காலம் மட்டும் தெரியுமா? அந்த காலம் 2.5 வயதுல அப்ப ஒன்றும் தெரியாது நம்மளுக்கு. இழுவாட்டு தெரியுதா சூப்பி போத்தல் எடுத்தா. எத்தனை மணிக்கு நீங்க நித்திர ஒரு டைம்? நித்திர கொள்றது என்ன கடைசி விடிய ஒரு 2 மணி வராது. வரும் இல்ல உண்மையா எனக்கு ரேடியோ வாங்கி கொடுத்த ரேடியோ லண்டன் வாங்கி கொடுத்தது பழுதா போச்சு.
அது இந்த பொடியை ஏதோ அமர்த்தி விட்டு இருக்குது. அவர்கிட்ட எல்லாம் கையில கொடுக்க கூடாது. மேல கைத்துல கட்டி மேல தொங்க விட்டுருக்கோம். ஆளை காட்டு செய்கிறேன் செஞ்சு விட்டு அப்படி நீத்துட்டேன். கொடுக்க அவர் மட்டும்தான் அப்படி என்ன அவரும் கூட அப்படில யாரு? ஆள் ஓ, அப்பா கூப்பிட்டாலும் போக மாட்டான், அம்மா கூப்பிட்டாலும் போக மாட்டான். பார்த்தீங்களா அப்படின்னு உங்களோட அன்பில் அவ்வளோ இது. சரி அப்போ நித்திர உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் போல அப்படி எப்படி பார்த்தீங்களா இந்த டைம்லேயே வந்த ஒருத்தரும் கூட தான் பார்க்கணும் வந்து வருது. நான் அதானே உங்களுக்கு நன்றி சொல்றேன். நன்றி, கோடி நன்றி. காரணம் என்னண்டா, என்ன தேடி வாரீங்களே, அதுதான். அதான் நான் எல்லாரும் கேட்டாங்க. இப்ப இந்த தம்பி போட்ட என்ன சமையல் வீடியோவிலையும் கேட்டாங்க, அந்த அம்மா பாட்டியை பார்க்க போகலையோன்னு சொல்லி ஒரு இது வாய்ச்சேன். என்ன சொன்னா விடிஞ்சா ஃப்ளைட்டு நைட்டோட நைட்டா வந்து பாயன்ற சொல்லிவிட்டு போகணுன்ட்டு. அப்ப போறது இப்ப இப்படியே போத்தேன் போட்டு அம்மாளாச்சு. நானும் போத்தேன் பாய் பாயிண்ட் போட்டு வெக்கேஷன் போகிறோம் 3 மாதம் வரைக்கும் போகிறோம். வெளிநாட்டு படி மாதிரியானா லுக்கா கொங்கோங்க போகிறோம் கோயிட்டாலாம் தான் சி இந்த ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இந்த மொழி? கொஞ்சம் காலத்துக்கு போகிறோம் கைச்சிருவாங்க நாக்காமம்மா உங்க ஆள என்ன காரணம்னு கேக்குறியா லண்டன்? உங்கள அன்பாக நான் இருக்கிறது என்ற பிள்ளைகளை விட. ஆனா நான் என்னை எந்த நிலையில இப்படி ஒரு இதுல வச்சிங்களே, அவ்வளவு எனக்கான அதுக்கு நான் கோடி நன்றி உங்களுக்கு நான் சொல்லணும். ஆனா இருந்தது நல்ல மெலிஞ்சிட்டீங்க இப்ப. அம்மா எனக்கு பல விதமான கவலை. எனக்கு ஐசி வரல, அக்கௌண்ட் திறக்கணும். ஐசிக்கு எல்லாம் எழுதி போட்டு அடிக்கட்டை கொண்டான்ட்டு இப்ப பாரு, இன்னைக்கும் போய் கேட்டு வந்தேன் நான் புதுக்குடி. அது வரும் வரைக்கும் இந்த அடிக்கட்டை கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுங்க, அப்ப தலைக்கு கொய்ச்சா வளர்ந்து வந்துடும். வந்து அடிக்கட்டை நடுறது என்னத்தை சொல்லி பார்ப்போம்? கரும்பு, கண்டுகள், வாழை, அதை வெட்டி விட்டு வை, அது தலையும். இது வந்து கடிதம், இது இது பேப்பர். இந்த அடிக்கட்டைக்கு தண்ணி ஊத்த கூடாது. இந்த அடிக்கட்டைக்கு தண்ணி ஊத்துனோம்னா சரி, நம்மளோட உயிருக்கும் தண்ணி ஊத்துனோம். அங்க உடனே கேட்பாங்க ஐசி வந்த உடனே. ஒன்றுமே இல்ல இல்ல இல்ல, அது நாய் சும்மா குலைக்குது. உடனே கேட்பாங்க இதுக்கு ஏன் இப்படி நனைஞ்சிருக்கு, என்ன காரணம்? அது தேவையில்லைம்மா, ஆனால் வரும் உங்களுக்கு. நீங்கள் அதை வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் வரும். முதியோர் அட்டை இருக்கு, அவ்வளோ 250 அப்படின்னா தான் அதை கொண்டு வைக்கிறாருன்னா தான் 2 காட்டு. அதில் அதுகளில் ஒன்றுமே செய்யலை. ஐசி கட்டாயம் வேணும். உங்களோட ஊருக்கு ஜிஎஸ் இல்லையா? இல்லை, அதெல்லாம் எழுதிக்கிழுதி. இப்போ ஒரு டீயை வந்திருக்கிறாரு, கடவுளை என்ன தங்க போய் மாதிரி. எத்தனை பவுன் வரும்? அவர் கோடி பவுன் வரும். கடவுளே வெளியில சொல்லிட்டுறாங்கடா, பண்டப்பனே வீடியோ வாங்குறாங்க தூக்கிட்டு போறாங்க. நல்ல மனுஷன், திறமான டீயோ. எங்களோட ஜிஎஸும் அப்படிதான். எனக்கு இங்கே உள்ளவங்களால அவங்ககிட்ட சொல்லாம எனக்கு ஒரே போயிருக்கல, உடம்பு முடியல, அந்த கார்டு வந்தோடனே எனக்கு இங்கே வந்தால் பியோன் கொண்டாந்து தருவது. அதுக்கு இடையிட்டு எங்களுக்கு அவசரம்னா நாங்கள் அங்கே ஏஜி ஆஃபீஸுக்கு தான் போகணும். அப்போ அவங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தரத்தட்டிக்கும் பொறுத்திருக்கலாம். நாங்கள் இப்போ அவங்க சைன் பண்ணி கொடுத்தா இந்த இதை கொடுத்து பேங்க்ல விட்டு எடுக்கலாது, அக்கௌண்ட் திறக்கலாது. அந்த ஒரிஜினல் தான் வேணுமா? அதான் வேணும், ஒரிஜினல் தான். நம்பர் வேணும் எங்களுக்கான ஐடென்டி கார்டு நம்பர். இப்போ ஐடி அனுப்பியிருந்தா அந்த நம்பர் நேஷனல் ஐடி நம்பர் வேணும் தானே எல்லாத்துக்குமே வேணும். அது வந்துருச்சேண்டா. இப்போ எனக்கு இப்போ பாஸ்போர்ட் தராமல் இருக்கிறதுக்காக எனக்கு குழந்தை ஐடி பெருகுது. உங்களுக்கு முதியோர் அட்டை, எனக்கு குழந்தை அட்டை, நடத்துகிற அட்டை நம்பரில் எனக்கு வந்தால் தான் பாஸ்போர்ட்டை தருவாங்க. நீங்க எல்லாம் இப்ப என்ன நடத்துறாரு? நானே கூட என்ன மண்டை வளர்த்தேன் கைக்கிறேன். நானே பாஸ்போர்ட்லாம் எடுத்திருக்கேன், பையனில் அப்படி எடுத்த பாஸ்போர்ட் நடத்துகிற அட்டை வந்தால் தந்துருவாங்க. டிராவலிங் கலைப்பு பாஸ்போர்ட் அங்க வச்சிருக்காங்க. இவன் மட்டும்தான் கேக்குறியா? என்ன பார்க்க வரணும்னு வந்திருந்தா உங்களோட எத்தனை தடவை அந்த குண்டப்பாவும் நீனும் உங்களுக்கு தெரியாது. நீங்க பாருங்க, அவங்க 2 பேரும் தான் வந்து அதுக்கு முதல்ல வந்து லாஸ்டா வந்து 2 பேரும் வந்து காலில் அடி விட்டு கோஷ்பீரில் இருந்தேன். டேய் பொய் சொல்லாத. நான் வந்த உடனே
அண்ணே நான் சொல்றேன் உண்மையா சொல்றேன் இந்த ஐயா, மாலை வெட்ட போன நேரம் தம்பியும் கூப்பிட்டேன் நான் சொன்னேன் உங்களோட வீட்டையும் போக மாட்டேன் வேறோடையும் பேசல வந்தேன் சத்தியமா அந்த மாலை வெட்ட போன நேரம் சரியில்லை வாங்க மாட்டேன் வேற அம்மா இவங்கட அம்மா எல்லாம் சொன்னாங்க அக்கா எல்லாம் சொன்னாங்க சரி போன் கதைக்கிறதுல ஒரு குத்தமா கடவுளே. இவனுக்கு கிட்டத்துல என்னென்ன விபத்துக்கு நடந்திருக்கின்ற பாருங்க அவங்க. இல்லை எனக்கு ஒரு விபத்துமே நடக்கல. கையை பாருங்க நிமிதி இல்லை. ஓ அது ஏன்டா என்னோட மன வருத்தம் வந்து என்னன்னா ஐடி எல்லாத்தையும் துளைச்சிட்டான்னு சொல்லி இதுல பார்த்தனா எஃபில அது எடுத்தாச்சு அது. எடுத்தவன் பத்திரமாக கொண்டு ஒப்படைத்தான். அது வரைக்கும் சந்தோஷம். போன் கதைக்காதான் பிரச்சனை. ஐயோ கடவுளே போன் நான் ஆரம்பத்துல இருந்தே போன் கைக்கல வேணாலும் எடுத்தாங்க கைக்கிறேன். தூங்கக்குள்ளியாது அம்மா எப்படி இருக்கீங்களா நேரமே அம்மா சொல்லலாம் மெசேஜ் கூட பார்க்க மாட்டான் பையன். ரொம்ப நீங்க வெயிட் பண்றீங்க பாக்குறதுக்கு என்ன கதை. குட் மார்னிங் எல்லாம் முதல் போடுறேன் நான் நீங்க பாக்குறதே இல்ல அப்ப என்ன அதுக்கு விருப்பம் இல்லாதவங்கள என்ன ஆனாக்கா நீ கொஞ்சம் ஆமா நீங்க இதே கேள்வி எங்க அம்மாட்ட வந்து கேட்டு பாருங்க. நான் அம்மா எனக்கு போன் எடுத்துனா ஆஞ்ச ஒன்று கேட்டீங்கன்னா சொல்லுவா நீங்க அவன் நான் எடுத்து கேட்க மாட்டான். என்ன பிரச்சனைடா போன் சைலண்ட்ல கிடக்கு எனி டைம் நான் பாக்குறேன். செத்ததுக்குள்ள நான் உங்களோட மகன் நிறைய மெசேஜ் நிறைய கால் அடிச்சேன் நான் துக்கம் சாரிக்கு வந்துட்டு ஆனா அம்மா பார்த்ததும் இல்லை எடுத்ததும் இல்லை அதுக்கு அப்படியே விட்டாச்சு இல்ல அதுக்கு பிறகும் ஒரு மாசம் முடிஞ்ச பிறகு அம்மா பெருசா போன் அடிச்சு திரும்ப தெரியும் பார்த்துட்டு பிறகு விட்டுட்டேன் அன்னைக்கு விட்ட பண்ண வந்தேன் என்னக்கா என்னோட கோபம் அது ஆடு ஆடு ஆடுற ஆடுற டேய் ஆடுறா நீ கமரா ஆட்டாம ஆடுற நீ சொல்லு கதை இல்ல ப்ரோ கதை சொல்லு. என்னன்னு கேக்குறிய ஒரு கிடா குட்டி ஒன்று போட்டிருக்குது எங்கட இதை பார்க்கல நீ இந்த சிவப்பு குட்டி இப்போ 2-3 நாளைக்கு முதங்கம்மா ஆச்சரியப்படுவீங்க. தாயிட்ட போயிருக்கு பால் குடிக்கிறதுக்கு தாய் பால் கொடுக்கல அவருக்கு 2 இடி இடிச்சிட்டு வந்து தன் தனியை வந்து கதவு கிட்ட கிடந்துச்சு. அப்போ நான் கதவு திறந்தேன் திறக்க இல்லை. அப்போ நாங்கிட்ட ஏன்டா ஐயாவில் இப்படி வந்து கிடக்குற என்ன பிரச்சனைன்னு என்னட்ட அந்த எண்ணெயும் சேர்த்து விரட்டுது. 2 திறக்கா பார்க்க 2 திறக்கா அப்படி விரட்டுறிய ஏன்டா அம்மா பாப்பா கொடுக்கலையாடான்னு வா நான் பாப்பா வாங்கி தரேன்னு. ஆனால் 2 நாள் கடவுள் அறிய அந்த குட்டிக்கிட்டே தாய்கிட்டையும் போகல பால் குடிக்க தாய் கூப்பிட தண்ணுக்கும் போகல. ஒருவேளை இவன் போய் பாலை கறந்துட்டான தெரியாது அதெல்லாம் கண்டுபிடிக்கும் தெரியாது டேய் அந்த வேலை செய்ய மாட்டான். ஆனால் பூனை குட்டி ஒன்று போட்டிருக்க அந்த இந்த நேரமாக அதை போய் பார்ப்பான். குட்டி கூட கொண்டு போகிற பெற்றிய கரைச்சடா இங்கே பெரிய ரூம் இதை கட்டி போட்டு போக மாட்டாதுங்க. சரி இப்ப சாப்பிட்டீங்களோ என்னண்ணா சாப்பிடல சாப்பிடுவோம். எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம் நித்திரம் நினைப்பிட்டு எத்தனை மணி சாப்பிட்றது இல்லை இல்லை நான் நித்திர கொள்ளலையே சாப்பாடு அப்படியே உட்காந்து யோசிக்கிறது. அம்மா நான் உங்களுக்கு இந்த நிலைமையை சொன்னால் நீங்கள் ஒரு அழுகுவீங்க. என்ன யோசிக்கிறீங்க? நான் 4 ஆம்பளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை. இன்னைக்கு லண்டன் கோவிச்சிக்கிற கூடாது ஆனால் இந்த உள்ள வரலாறு சொல்கிறேன். இன்னைக்கு நீங்கள் எல்லாம் வந்து எனக்கு கை கொடுக்கல தலைமை தாங்கலண்டா என் வாழ்க்கை சூழ்நிலை எப்படி போகும் யோசிச்சு பாருங்க. எனக்கு வயசு 82. நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்களே எங்கள்டா உங்கள்கிட்ட மனசுக்கு அப்படி 82 வயசு ஆகுது. இப்ப யாரா தம்பியா இல்லாட்டி அன்பு உள்ள நெஞ்சம் வந்து அப்பயும் வச்சாலும் சவரம் கழிச்சு வச்சாலும் கடவுளால ஒரு பகுதியால வரும் உண்மை. தனியே இருந்து வாழ்கிறேன். எங்களோட மனுஷன் 99 செத்தையிலேருந்து ஒரு கோயில் குளம் இல்லை ஒரு நல்லது கிட்ட பாருங்க பாட்டு படிக்கிறாங்க ஆடுறாங்க எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் நான் என்னத்தை யோசிக்கிறேன் என்னையே ஏன் விட்டுட்டு போனேன் நீ போவைக்கே என்னையும் கொண்டு போயிருக்கலாம். அவரோட ஃபோட்டோ எதுவும் இருக்கா? ஃபோட்டோ நான் ஒன்றுமே வச்சுக்கொள்ளலை. செத்த வீட்டுக்கு ஒரு ஃபோட்டோ எடுப்போனாங்க. நான் சொன்னேன் ஒன்றுமே வேண்டியதில்லை போகிற ஆளே எல்லாத்தையும் பொட்டு பூ எல்லாத்தையும் அப்படியே ஒரு கிழமைக்கு முதல் தான் மஞ்சள் பொட்டெல்லாம் வாங்கி தந்தார் கடைக்கு போயிட்டு வரைக்க. நான் அதை உடைக்க கூட இல்லை அப்படியே தூக்கி எல்லாத்தையும் போகிற நீ தானே ஜா எல்லாத்தையும் கொண்டு காதல் கதை அப்படியே அதுதான் ப்ரோ அந்த காலத்துல இருந்தெல்லாம் உண்மை காதல்.
இந்த காலத்துல உண்மை காதல் இருக்கு. உண்மை காதலு இங்க இல்ல சித்தப்பு எத்தனை காதல் ஒருத்தன் மூன்று காதல் இருக்கு, ஒன்றுக்கு 4 காதல் இருக்கு. அதான் நேர்மையா காதலிக்கணும் நம்ம உண்மையா. ஆனா உண்மையா நீங்க என்ன நினைச்சாலும் சரி, என்ன வான அழைக்க ஆக்கள் இருக்கு, வர வேணான்னு சொல்றதுக்காக ஆக இல்லை, அதான் சரி உண்மை. என்னன்னு கேட்டா, நேத்தும் நான் ஒரு சின்ன பிரச்சனைக்காக ஒரு வீட்டை போனேன். அன்னடிக்க போற வீடு போக உடனே குட்டியம்மா இருந்துட்டு, அடே பாட்டியம்மால வர வாங்க பாட்டியம்மா நாயை கட்டுங்கன்னு அவரை கிடைட்டு சொல்லிட்டார். பாட்டி வரா கதவை நாயை பிடிங்க குஞ்சிங்க. நாயில் போய் இருந்துட்டு தேத்தண்ணி தந்ததுக்கு குடிச்சிட்டு அரிசி என்கிட்ட கொஞ்சம் மட்டாக தான் போணுச்சுன்னு அப்போ கடையில் சாமான் எடுக்கிறது கொஞ்சம் ட்ரெயிலி போகக்கூடாது தானே, நான் காசு போடுக்க நான் போய் சாமான் கடனுக்கு எடுக்கிறது தப்பான முறை. இப்ப அப்ப இன்றைக்கு சமைக்கல நீங்க? சமைச்சிட்டேன் சாமி, சமைச்சீங்க? சமைச்சிட்டேன். சோறு காய்ச்சினேன், கறி கறி கோழி இறைச்சி வாங்கிட்டு அந்த பிறந்த நாள் வீட்டில் பொடியனுக்கு கொடுத்து விட்டாங்க, காய்ச்சினேன். அப்போ நான் தானே சாப்பிட மாட்டேன், இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்னு. நான் என்ன வெள்ளிக்கிழமை வச்சு சாப்பிட மாட்டேங்க? வெள்ளிக்கிழமை படத்துக்கு விளக்கு வச்சா நான் சாப்பிட்றதில்ல. அப்போ நீங்கள் என்ன சாப்பிட? எனக்கு சுதி வச்சிருக்கு, சாப்பிடல. சுதி பால் சுதி வச்சேன். நான் அப்படியே யோசிச்சு கொண்டு இருக்கேன். லண்டன் நீங்களே யோசிச்சா நாங்கள் அவ்வளோ யோசிக்கிறோம், தினம் யோசிக்கிறோம். காலுக்குள்ள திரும்புற திசையெல்லாம் காலுக்குள்ள கண்ணி ஒடிக்காது. இஞ்சால திரும்பினா கால் புதையுது, அங்கால திரும்ப. அப்ப நாங்கள் அவ்வளோ யோசிக்கணும். தலை ரெண்டு யோசிச்சு பார்த்தாலும் மாறுது இல்லை. படிச்சவனும் படுத்துறான், படிக்காதவனும் படுத்துறான். போட்டுங்களே எங்கதான் போறது, எங்கத்தான் போறதுன்னு கவலைப்படக்கூடாது, எங்கத்தான் போறதுன்னு கவலைப்படக்கூடாது. அதான் தவறு. நான் இருக்கணும், நீ கடவுள் கூப்பிட்டு நாங்க போக இயலாது. இப்போ நீங்களே சொல்றீங்க இவ்வளோ பார்த்தது, நீங்களே சோகம் இருக்குன்னு சொல்றீங்க. சோகம் தான், மனதுக்குத்தான் சோகம். ஆனா வெளியில சன நினைக்குது அவக்கு என்ன. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, அந்த அவங்க அந்த தொங்கல் கடையில வாலி எடுத்த கடைக்காரவங்க, பாட்டி உங்களோட பேரை மறு வரலையா? அப்ப நான் சொன்னேன் வருவாங்க இந்த கிழமைக்குள்ள வரும். சத்தியமா அம்மாளாச்சாரியா அப்படி கேட்குதுங்க. அவக்கு என்ன, அவகிட்ட நிக்க கூட எங்களுக்கு தகுதி இல்லைன்னு. இப்படித்தான் எங்களுக்கு சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன ஊர் ஊரா சுத்துறானுங்க, ஜாலியா இருக்கானுங்க. தான் தெரியும் உண்மை. மனம் அழுகுது, கடுக்கலங்க இல்லை. அதுக்காக என்ன செய்யற, கவல்ல இருந்து மற்றவங்களோட பேசாமையும் இருக்கலாது. ஆனா நான் இன்னைக்கு ஒரு 16-13 வயது வரும், நான் கெக்கிட்டு சிரிச்சு. நான் மட்டும் கவலைப்பட மாட்டேன் வாழ்க்கையில, சொல்லியாச்சு. கவலைப்பட்டதெல்லாம் போதும். கவலைப்பட்ட என்னத்தை கண்டா அதான் ஒண்ணுமில்ல. கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ள என்ன தங்கம் கொட்ட போதா, பணம் பெற போதா, நம்மட கால் கையாடினா தான் நமக்கு சாப்பாடு. யோசிச்சு இருந்தேன், அதை போறவன் வரான் இருக்கிற நம்ம இருந்துட்டே போவோம். இது இதான் பாருங்க. சரி, ஓகே, சந்தோஷம். வலிக்கிறோம் வேணா நாளைக்கு வரலாம். இல்ல யானை எல்லாம் வராது இங்க. கடவுளே, பூனை வரும் தானே. இப்போ வந்து இடத்துல அவர் ஒரு குட்டி போட்டு வச்சிருக்கிறாரு படத்துக்கு கீழே. சரி, அப்ப பள்ளிக்கூடம் நான் வரட்டேன், நாங்க போயிட்டு வரோம். ஒரு மாசத்தால வந்துடும் போயிட்டு. அவன் இப்ப அவனோட நாம் வந்துடும் ஒரு மாசத்தால. உங்களை என்ன ஓடுறோம். இந்த பாய் பொய்ன்றது வாயில பூஜா சொல்லுவாங்க. கட்டாயமா பொய்யென்றால் அண்டடிச்சு என்ன போய் வாய் திறந்த புளி தெரியல. என்ன மாதிரி உண்மை எப்ப பழகு. உண்மையா சொல்லு, என்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்குன்னு சொல்லுங்க. என்ன வந்ததுல இந்த இதுல இருக்கிறா வாயால ரெண்டாவது காலில் சொல்றேன். கண்ணே தீக்க சுமங்கலி அது சொல்லணும். தீக்க சுமங்கலி தானே. இப்படி சொல்லித்தான் ஒருத்தர் திரும்பி பார்க்கவே இல்லை. அவன்லாம் ஒன்றான் இல்ல, அதெல்லாம் போய் உன்னை கல்யாணம் விட்டு கட்டாயம் நான் வருவேன். நீ அழைப்பு கொடுக்காட்டி 45 வயது 5 லட்சம் நாங்கள் பெட் கட்டியோம். என்ன 6 முதலாவது கல்யாணம் கட்டுறேன். கல்யாணம் கட்டுற வந்து இப்போ அவன் கட்டினா நான் அவர் என்ன 5 லட்சம் தரணும், நான் கட்டினா நான் கொடுக்கணும் அவருக்கு 5 லட்சம். அதுல இருந்து 45 வயது நாங்கள் என் கட்டுறது. ஆனா குண்டப்பாப்பதை கட்ட மாட்டான். ஏன்? குண்டப்பாவுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. ஏன் ஒரு முகத்தை பார்த்தா சொல்லுங்க இருக்கா கட்ட மாட்டாது. இல்ல இப்போதைக்கு இல்ல,
ஏன் அப்படி சொல்றீங்க? ஐயோ குண்டப்பா தங்கச்சியை கட்டி கொடுத்துருத்தான். அப்ப வாடா வெட்டு கட்டுவோம். எப்படி வாத்தியார? வாடா வெட்டு கட்டுவோம். உனக்கு பைத்தியம் வேண்டாம், எனக்கு பைத்தியம் வேண்டாம். அதானே அதானே அதானே. எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்பாரு. ஓ நமக்கு ஒரு காலம் காலம் டேய் எப்படி எல்லாம் போடுறாங்கடா டேய். கடவுள் ஒரு என்னைக்காவது ஒரு சிவனை படைச்சு தானே இருப்பா. டேய் நமக்கு கூட இப்படி போறது இல்லையா? போத்தல சரக்கட்டுனா அதுக்கு ஒரு மூடி ஒன்று இருக்கத்தான் வேணும். மூடி இல்லாம இந்த போத்தல மூடி இல்லாம போத்த இருந்து என்ன செய்ய, வண்டு விழுகும், மற்றது பூச்சி புழுகும், பள்ளி விழுகும், ஓனா விழுகும், எல்லாம் விழுகும். அதை விட சொப்பின போட்டு கட்டி விட்டா அது சொப்பினால சரி வராது மகனே. எப்படியும் மூடி ஒன்று இருக்கும். அதான் சொப்பினால மூடி விட்டாச்சு. சொப்பின்னு தானே உருகி போயிருமே. நல்ல இந்த ஜாடிக்கும் ஒரு மூடி போட்டு தானே வச்சிருக்காங்க. வச்சிருக்கிறான். டேய் சும்மா நீங்க பாட்டு என்ன பத்தி நல்ல விஷயமா சொல்லி கொண்டிருக்கீங்க. இடையில நீங்க கூப்பி கொண்டு அவர் அதை தெரியாது உங்களுக்கு? அரை இவர் அது தெரியும், வெளியில சொல்றாவுல. அரை அரை தெரியும் தெரியும், எனக்கு தெரியும். தெரிஞ்சாலும் நான் சொல்லாம இருக்கல. குண்டப்பா இப்போதைக்கு கட்ட மாட்டான். அதுக்கு அவன் சொல்லக்கூடாது, அந்த பொண்ணு சொல்லணுமே. கல்யாண கதையை விடுங்களாப்பா. சுத்தி சுத்தி டிரான்ஸ்ஃபார்மர்ல கை வைக்கானே எதுக்கெடுத்தா அதுல என்ன கை வைக்கிறீங்க? நானே ஏற்கனவே புண்பட்டு போய் கிடக்கேன். அது என்னடா ப்ரோ, புண்பட்டு நெஞ்சே புகை விட்டு ஆத்தாண்ட. புகை விட்டு ஆத்து. என்ன புகை? புகண்டா அதை ஓட விட்டு ஆத்தணுமா? ஓட விட்டு எங்கன்னா இப்போ என்னண்டா இப்போ வந்து உண்மை காதல்ன்றது இல்லையா? அதுலேருந்து வந்து இந்த பிரச்சனைகள் நிறைய வருது. இதை பற்றி திரும்ப காய்ச்சி செய்யல. அதில் தான் நீங்கள் இப்போ என்ன போட்டு கல்யாணம் கட்ட போகிறேன்றீங்க என்ன பார்த்து என்ன கதை? சும்மா பண்ணுக்கு தானே. அதான் சொல்லுங்க. எல்லாம் ஒரு ஃபண்ணுக்கு தான் சொன்னேன். எல்லாரும் பண்ணுக்கு தான் சொல்லலாம். தான் பேசுறோம், வேற என்ன? ஃபண்ணுக்கு தான். இக்கானூர் வரும் காட்சிகள் அனைத்தும் பெரும் பண்ணுக்கு மாத்திரமே. நானும் மீறி புண்பட்டால் அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. எங்களுடைய இது பொறுப்பே, எங்களுடைய நிறுவனம் பொறுப்பேற்றாது. நிறுவனம் பொறுப்பு. சரி ஓகே. நிர்வாகம் ஏதோ நிர்வாகம் பொறுப்பேற்க. என்ன மேஜரமா எவ்வளோ? அதையும் தாண்டி பிரச்சனை வந்தா நீங்க தேவன பாடிட்டு யார் மேய்ப்பது கல்யாணம்? எல்லாரும் 35 வயது போறாங்க கல்யாணம் பாருங்க. அதான் உண்மை. இப்படித்தான் சொன்னீங்க. போன வருஷம் ஒருத்தன் இங்க வந்து கூட்டி தோடி தந்தாண்டோம், அவட சண்டை அடிச்சு. அதே கடவுளே இன்றைக்கு நேற்றும் ஒரு ஆக்கள் கல்முனையில சொன்னாங்க, அந்த அம்மாவை நீங்க படுத்தின பாடு எங்களுக்கு. அவங்க உண்மையாவே நினைச்சிட்டாங்களா? நான் உண்மையா பிள்ளையில தாய் தான் அவங்க நினைச்சிருக்காங்க. ஓ உண்மையா? நாங்களே காய்ச்சல் எனக்கு சிரிப்படையில இருந்து இல்ல பாட்டியை வாய்ந்து வைத்தா என்ன சொல்லுங்க அந்த இந்த ஜோக்கு யார் 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 100 ரூபாய்க்கு நடிக்க எல்லாத்தையும் ஷாக்கு திவானன் இது என்னடா நடக்குது கொடுத்து எனக்கு தெரியாது. வாய திறந்தே எனக்கு என்ன வந்து தெரியாது. திறமை எதுக்கு வந்துட்டு ஆனா எனக்கு கோவம் வரையில எனக்கு ஒரு இந்த நீங்க அழுதுட்டியா? சரியா, எனக்கு கவலை இல்லை. என்ன வயசு பண்ணு நெஞ்சு கொஞ்சம் அடைச்சிட்டுண்டா. இது என்ன பாவம். உங்களுக்கு பிராங்க் பண்ணிட்டு போய்த்தோம். எங்களுக்கு பேஜில் கொஞ்சம் பேஜில் காதை பற்றி தான் இருந்து நாங்கள். ஓ அவ்வளோ ரசிகர் பாடி நீங்களாம் தாண்டா சேர்ந்து செஞ்ச வேலை. உங்களாலாம் என்ன காலத்தில் காய்ச்சோம். அதான் சொன்னேன் நோமலா பேஜனை இருக்கிறேன் கத்தி இருக்காங்களா வந்து தண்ணி ஏட்டுப்படல அந்த பிள்ளைல எனக்கு அவனுக்கு பிள்ளைங்க வைப்போமா இல்லை வலிக்கிறோம். வலிக்கூடாது. சந்தீபம் நீங்க நீங்க சாப்பிட்டு தூங்குங்க. நான் சும்மா வந்து நாங்கள் வலிக்கிறோம். அப்போ இன்னைக்கு கோயில கொளுத்து வச்சுட்டு சலூட் இருந்து தூங்குங்க. வரட்டா வரும். சரியா போட்டு வரமா? போட்டு வரமே. 25ஆம் தேதி தூக்குவோம். மாலை தூக்க போறீங்களா? கட்டில விடுமா? இல்ல வேணாம் வேணாம். நீங்க வேண்டாம். வரமா? சந்தோஷம். நாங்க நினைச்சிட்டு வரல. பிள்ளை சொல்லித்தான் வந்தேன். நான் போயிட்டு தான் வரேன். சரி சந்தோஷம். ഞാൻ കൊങ്കോങ് ഈ സാരിയെ சரி சாப்பிட்டு தூங்க. சாப்பிடுங்க. சரி குட் நைட். தயானா பாட்டி குட் நைட். வெளியில வந்தா காத்தடிக்குது, கூல் காத்து. அப்ப பாய். குட் நைட். குட் நைட். நைட் குட். குட் நைட் பாட்டி. குட் நைட். குட் நைட். சரி சாமி சரி வந்துடாங்க. நீ வா சாமி. இவன் கிடக்குறான்டா. இவன் எனக்கு பொறாமடா. பொறாமடா டேய் பொறாம. அதான் காதுக்குள்ள கத்துறா.
சரி இருங்க வேறவா வேற வேணாம் இருங்க நாங்க போய் வரவா இருங்க நைஜா ஆடு காணலண்டா எங்களை எந்த போட்டாங்க நான் அப்படி நைஜா அங்கெல்லாம் அடிச்சு மே மே வரமாட்டி நாளைக்கு போயிட்டு வரமா சாப்பிடுங்க சாப்பிட்டு